நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், ஒரு ஓய்வு வேணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஓய்வு நாளாக கருதுகிறோம். அதே மாதிரி ஆதி காலத்துலேருந்தே தேவன் அந்த ஓய்வு நாளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு எது இருந்தாலும், இப்போது ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்ட் வேணும், ஒரு கேப் ஒன்று தேவைப்படும். அது அவங்க ரெகுலராகவே எப்போதுமே இருக்கிறதுலேருந்து வெளிப்படுத்துறது. அதை பிரித்து அந்த மைண்ட்லேயே இல்லாமல் வேறு ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணால் அது ஒரு ரெனியூவல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மறுபடியும் அதை தொடங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். நம்ம கிறிஸ்டியனுக்கும் அதே தான். இயேசு நம்மளுக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்கிறது. நித்திய இளைப்பாறுதல்ன்றதும் ரெஸ்ட்டு தான். எதுலேருந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டு அப்படின்றது கொஞ்சம் இதை பார்ப்போம். எந்த வகையான ஒரு ரெஸ்ட்டு? ஸோ இங்கிலீஷில் நம்மளுக்கு சாபத் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா ஆதி ஆகமத்தில் 2:3 படிக்க வேண்டாம். கடவுள் எல்லாமே 6 நாளில் முடிச்சுட்டு 7வது நாள், அந்த 7வது நாளை தூய்மைப்படுத்தி, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாங்டிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கு. அதை என்ன பண்ணார்னா 7ஆம் நாளை ஓய்வு நாள். He had rested from all his work. இந்த உலகத்தில் நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் படைச்சிட்டு 7வது நாள் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வு. செய்த எல்லாத்துலேருந்தும் ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இதை எல்லாம் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குன்னு பார்க்குறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்துதல் 20:8-10 வரைக்கும் படிப்போம். விடுதலை பயணம் எக்ஸடஸ், யாத்திராகமம் 20:8-10. யாத்திராகமம் 20:8-10. பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நியாயனாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாரொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை என்ன பண்ணாராம்? கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்கிறாரு, நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே யாருமே எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஈவன் ஜீவன் மிருகங்களை கூட வேலை வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக அது என்னதான் சொல்லுது? எதுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் இந்த மாதிரி கட்டளைகள் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 430 வருஷம் இவங்க அங்கே அடிமைப்பட்டு அதுக்கப்புறம் தான். இதுக்கு முன்னாடி அது யாருக்குமே இல்லையே. ஆபிரகாமுக்கு இல்லை, அவர் சந்ததியில் வந்த ஈசாக்கு கிடையாது, அவர் சந்ததிகளை யாக்கோபு, அவங்கள இருந்த அந்த 12 கோத்திரம், இவங்க யாருக்குமே இந்த ஓய்வு நாளே கிடையாது. அப்போ அவங்க வேறையா? இல்லை. 7வது நாள் ஓய்வு எடுத்தாருன்னு கடவுளுக்கு எழுதி கொடுக்கப்படவே இல்லை. மோசே மூலியமாக பரிசுத்த ஆவியர் வழியில் இயேசு முகமுகமாக பேசி எழுதுறது தான் இந்த 5 புத்தகங்கள். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யாருக்குமே தேவனை பற்றுகிற அறிவு பெருசாக எதுவுமே இல்லை. அவர் என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, 12 கோத்திரம் இருந்தாங்க, யோசேப்பு ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போனார், மற்றவங்கெல்லாம் பஞ்சத்தில் இருந்து அங்கே போனாங்க, அப்புறம் பெருசான இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் எழுதி கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தலைமுறையாக தெரியும். ஆனால் இந்த 7வது நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிறது இந்த மறுபடியும் இவங்க எகிப்திலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஓய்வு நாளை பற்றியே பேசப்படுது. ஸோ அடுத்தது ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க? எகிப்திலேருந்து வெளியில் நம்மளுக்கு ஒரு புது நாடு, நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்ம விடுதலையாக இருக்கலாம், இதை மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இயேசு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கு. சாபத் ரெஸ்ட்,
சேபத் ரெஸ்ட் அப்படிங்கிறது வேற, சேபத்து அப்படிங்கிறது வேற. ஓய்வு நாளுன்றது வேற. ஓய்வு நாளின் உள்ள அவர் வந்து ஓய்வு எடுத்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏன் ஒரு நாளை பரிசுத்தமாக்கணும்? அந்த நாளை பரிசுத்தமாக்கும் போது மட்டும்தான் மக்களுக்கு எப்போதுமே தேவன் வந்து ஒரு இடத்த பரிசுத்தாக்குனாருன்னா அதை வந்து இன்னும் கொண்டாடுவாங்க. ஒரு நாள் முழுவதும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 40 வருஷம் 40 வருஷமும் சுற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. எப்பெல்லாம் வந்துட்டு அந்த மேகஸ்தம்பம் ஒரு இடத்துல நிற்கிதோ அங்கே அப்படியே நின்றுருவாங்க. நைட்டில் அக்னி ஸ்தம்பமாக சுற்றிக்கிட்டு இருக்கும், போயிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ரெஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த 6 நாளும் சாப்பாடு கொடுத்தாரு. அவங்க எந்த வேலையும் செய்யலை, சுற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? வேலை செஞ்சுட்டு இருந்தால் சாப்பாடு தேவையில்லையே. பூமியை உளுந்துருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பொருள்கள் கிடைச்சிருக்கு. அந்த 6 நாளும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 6வது நாள் 2 நாளுக்கு தேவையான பொருளை கொடுக்குறாரு. அப்போது இவங்க வந்து அவரோட கட்டளையை பின்னாடி பார்த்தோம்னா தெரியும். கட்டளை அந்த உடன்படிக்கையை அந்த கட்டளைகளை மீறி 7வது நாள் போய் பார்க்குறாங்க ஏதாவது திருப்பி கிடைக்குதான்னு. 7வது நாள் ஒன்றும் இல்லை. 6வது நாளே அடுத்த நாளுக்கு தேவையானதை மொத்தமும் கடவுள் கொடுத்தாரு. மன்னாவையும் கொடுத்தாரு, காடைகளையும் கொடுத்தாரு. ஸோ மனுஷனுக்கு எப்போதுமே அவன் தேவைகளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அவன் தேவைகள் எல்லாம் போக அந்த 7வது நாள் கடவுளுக்குன்னு உட்காரணும். அதெல்லாம் மறந்துட்டு தேவனை துதிக்க, தேவன் எப்பேற்பட்டவன் அறிகிறதுக்காக மட்டும்தான் அந்த 7வது நாளை அப்போ உருவாக்கணும். இதே வந்து அழகாக வந்து எபிரேயர் 4வது எடுத்துக்குவோம். அது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அது முழுமையாக விளக்குது. எபிரேயர் 4:1-2 படிப்போம். ஹீப்ரூஸ். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள் பிரயோஜனப்படவில்லை. இந்த முதல் வசனத்தை பார்த்தோம்னா, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாரு. எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்து சாபத்துன்னு என்னன்னு பார்த்தோம், ஓய்வு நாள். ஆனால் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக சாபத் ரெஸ்ட்னா கடவுளோடு இணைகிற ஒரு ரெஸ்ட். நம்ம வந்து வெறும் ஒரு மனிதனுக்கு உடலுக்கு தேவையான ரெஸ்ட்டை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டில் மோஸ்ட்டாக அதை தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ அது இல்லை. கடவுளோடு அவருடைய ரெஸ்ட். இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குன்னா, ப்ராமிஸ் பீங் லெஃப்ட் டு அஸ் என்ட்ரிங் இன்டு ஹிஸ் ரெஸ்ட். அவருடைய ஓய்வு, அவருடைய ரெஸ்ட். தேவனுக்கு என்ன ரெஸ்ட்டு? அவருக்கு எதுக்கு ரெஸ்ட் வேணும்? அவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை, எதுவுமே இருக்க. அப்போ என்ன ரெஸ்ட் அது? அவர் தூங்குறதில்லை, அவர் உறங்குதில்லை. அப்போ நம்மளும் தூங்கக்கூடாதா, நம்மளும் உறங்கக்கூடாதா? இல்லை, அந்த ரெஸ்ட் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்கும் விலக்கி அவருக்குன்னு அவர் கூடிய அவர் வெளியில் நடக்கிறதா ரெஸ்ட். அவரோடு இணைகிற அந்த ஒரு தருணம் அது எப்போதுமே நிரந்தரமாக இருக்கிறது. இது ஏன் அவங்களுக்கெல்லாம் போகலைன்னா, ஆதி காலத்தில் வந்து இதே காஸ்பல், இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அது வந்து அவங்க மனசில் போய் தொடல. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது, அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தையை போதித்தவர்கள்கிட்ட அந்த விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைக்குவான். அவங்க நீதிமானாக இருந்தாலும் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இல்லாதனால இந்த வார்த்தைகளுக்குள்ளே போய் சேரல. அப்போ அது அந்த உடன்படிக்கை, அந்த கட்டளை, இந்த கமாண்ட்மெண்ட், அவர் கொடுத்த ப்ராமிஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் உடன் பிடிச்சிக்கிட்டு அதில் போகிறதுக்கான விசுவாசம் யாருக்குமே போய் மனசில் தேரல. இதனால தான் என்ன ஆயிடுச்சு, அவங்களால அந்த ரெஸ்ட்டுக்கு போக முடியல. அடுத்த வசனம் படிப்போம். ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவளுக்கு கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை. பாருங்க, வசனத்தில் ஒரு விசுவாசத்தோடு போதிச்சா தான் அந்த விசுவாசத்தோடு உள்ளே போகும்போது அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வசனத்தில் விசுவாசம் வைக்கணும். நம்ம ஏதோ ஒரு வசனத்தை படித்தோம்,
அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அதை வந்து தியானித்து அதில் உள்ள ஆழங்களில் கடவுளோடு இணைந்து பரிசுத்தாவி வழியில் அதை எடுத்துக்கும் போது தான் அதுக்கான பவர் இருக்குது. என் வார்த்தை ஜீவனும் ஆவியாக இருக்குது அப்படின்னும் போது அப்போது அந்த ஜீவன் உள்ளே இருக்கிறத எடுத்து ருசித்து பார்த்தா தான் அந்த ஜீவனுக்குள்ள வழியில் போக முடியும். பரிசுத்த ஆவி வழியில் மட்டும்தான் நம்மளுக்கு அதை கற்றுக்கவும் முடியும். ஸோ ஒரு வசனத்தை எடுத்தால் அது 10 விதத்தில் நம்மளுக்கு ஏன் வருதுன்னா, அது எந்த நேரத்தில் யாருக்கு போதிக்கப்படணுமோ ஒரு விசுவாசத்தோடு அப்படி போதிக்கப்படும் போது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். இப்போ இதே வார்த்தையை வந்து வேற ஒரு இடத்துல போதனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு வெளிப்பாடுகள் கூட கொடுப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அது அப்போ தேவை. இன்றைக்கி இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லும் போது இன்றைக்கி எப்படி தேவைப்படுதோ அந்த வழியில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த விசுவாசம் அந்த வார்த்தைக்கான வெளிப்பாடுகள் அவங்கள போய் ஒட்டும். ஸோ இந்த விசுவாசம் உள்ளே போகாதனால என்ன பண்ணிட்டானுங்க, அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிடுகிறார். யார்? இப்போ எத்தனாவது படிச்சோமோ 3வது. ஆமாம், அவங்களால உள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? சங்கீதம் 95 எடுத்துக்குவோம். சங்கீதம் 95 11வது வசனம் படி. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எதுக்கு அவர் கோபத்தில் ஆணையிட்டார்? அந்த சங்கீதம் 95 நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன ஒரு சங்கீதம் தான். அதை வந்து அப்படியே அது புரியறதுக்காக நம்ம அதை படிப்போம். 5ல் இருந்து படிப்போம். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னோட கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, இந்த 40 வருஷத்தோட சரித்திரம் இந்த ஒரு சங்கீதத்தில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு இளைப்பாறுதல் தேவன் உண்டாக்குனா 2வது இளைப்பாறுதல் ஒன்று இருக்குது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது, ஏற்கனவே அந்த தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. இது வந்து தாவீது எழுதுறாரு. தாவீது எப்போ எழுதுறாரு? அவர் ஒரு ராஜா ஆகி ஒரு பெரிய சந்ததி வந்து எல்லாம் முடிஞ்சு அவர் ராஜானதுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இளைப்பாறுதல் பேசிட்டு இருந்தோம். அது என்ன இளைப்பாறுதல்? இப்போ தாவீது மூலியமா கடைசி வசனத்தில் என்னுடைய இளைப்பாறுதல், they should not enter into my rest. கடவுளுக்கு மை ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கர்த்தர் என்னுடைய ரெஸ்ட், அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். ஏன் சோதிச்சாங்க? தண்ணி இல்லை, நாங்கள் செத்துருவோம். அது எங்கே இருக்குனாக்கா விடுதலை பயணம் 17:7 இருக்கு. அது அப்புறமா படிச்சுவோம். எனக்கு தண்ணி வேணும். சோதிச்சாங்க, கடவுளால் செய்ய முடியுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா 17:7 இஸ்ரவேல் புத்திரர்கள் வதாண்டத்தினால் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சித்து பார்த்தார்கள். பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா, நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சோதிச்சது தான் கடவுளுக்கு ஒரு பெரிய கஷ்டம். சரிங்களா? அவன் அந்த ஸ்தாபத்திற்கு மாசா என்றும் மோரியா என்றும் பெயரிட்டார். இதுக்கு மீனிங் இருக்கு பாருங்க. மாசானா என்னன்னா ப்ரூஃப், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சோதிச்சு பார்த்ததுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் மோசைக்கிட்ட என்ன சொல்கிறாரு, உன் கோலை எடுத்துகிட்டு நீ போ, நான் உனக்கு முன்பாக போகிறேன், அங்கே போய் அந்த கோலில்
அந்த பாறை அடிச்சுன்னா அங்கேருந்து தண்ணி வரும். அப்போது அதை டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த பேர் என்னது மாசானாச்சு. இவங்க வந்து விதாண்ட வாதம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக தான் பேர் என்னன்னு வச்சாரு, மெரிபான்னு வச்சார். அதுக்கு மீனிங் என்னன்னா கன்டென்ஷன், சண்டை போடுறாங்க, இவங்க இருக்கிறதா இல்லை, நாங்கள்லாம் சாவறதா அங்கே இங்கே வந்து தண்ணி இல்லாமல். இதை தான் வந்து சங்கீதம் 95 எங்கே சொல்லுது, என்னை சோதித்து பார்த்தார்கள் அப்படின்னு தான் சொல்லுது. சங்கீதம் 95 எங்கே போட்டிருக்காங்கன்னா 8வதுல போட்டிருக்காங்க, அவங்க இருதயங்கள் கடினமானது, ஹார்டன்டு அப்படின்னு போட்டிருக்காரு. தி டெம்டேஷன், என்னை சோதித்து பார்த்தார்கள். அப்போ தேவனை நம்ம சோதித்து பார்க்கவே கூடாது. அவர் ஒரு ரெஸ்ட் வச்சிருக்காரு, எல்லாம் முடிஞ்சு நித்திய இளைப்பாறுதல் அழகாக கொண்டு போய் ஒரு பாலும் தேனும் ஊர் கொண்டு போய் அங்கே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு பழைய ஏற்பாடில் அவர் அழகாக சொன்னார். ஆனால் அது முடியல, அவங்களால போக முடியல. ஏன் அப்படின்னா 2 பேர் உள்ளே போய் அழகான செய்தி கொண்டு வந்தாங்க, அது பாலும் தேனுமா ஓடுது, நம்ம போய் ஆக்கியபை பண்ணிக்கணும். ஆனால் மற்ற 10 பேர் தப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்தனால கடவுளுக்கு அங்கே கோபம் வந்துருச்சு. அதனால தான் நீ போக மாட்டேன் இனிமேல் அங்கே. அது எத்தனை ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆனது. 40 நாள் அந்த எகிப்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்து உள்ளே போக வேண்டியதை அந்த 40 நாள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமாக்கி 40 வருஷம் சுத்துன்னு சொல்லி விட்டார். பைபிளில் அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட இளைப்பாறுதலாம் நம்மளால் போக முடியாமல் போயிடுச்சு. அதே தான் எபிரேயர் 4:5 இருக்குது, அது படிச்சிருங்க. 4:5 அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். இதை தான் வந்து சங்கீதம் 95:11 படித்தோம். அடுத்த வசனத்துக்கு போவோம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இப்போ அந்த ரெஸ்ட் அதுதான் இப்போ முன்னாடி படித்தோம். சங்கீதம் 95 7-8 வசனம் படித்தோம். அதே தான் எபிரேயர் 4:6-7 வசனம் படித்ததுலையும் சொல்லுது. 2 ஒன்னே தான் சொல்லுது. ஏற்கனவே ஒரு இளைப்பாறுதல் கொடுத்துட்டாரு, அதை விட்டு அப்போ இன்னொன்று இருக்குது இல்லை, அதை தான் நம்ம தேடி போயிட்டோம். அந்த ரெஸ்ட் நம்ம வந்து ஏதோ சர்ச்சுக்கு வந்து இங்கே போதிக்கிறத கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை வாங்கிட்டு போகிறோம். எஸ் ஃபைன், அது 7வது நாளுக்கு மட்டும்தான் பொருந்துதா? 7வது நாள் சாபத் அப்படிங்கிறது இயேசுவுக்கு அப்புறம் அது எங்கேயுமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஓய்வு நாள் வந்து இயேசுவை பற்றி தான் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் குறிப்பிடப்பட்டது, அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எப்பெல்லாம் இயேசு நாமத்தில் கூடுகிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சாபத் டே மாதிரி. அது வந்து தேவனோடு இணைகிற ரெஸ்ட், அதுதான் வந்து ஓய்வு நாள். அவரோட இளைப்பாறுதலோடு இணைகிறது தான் இப்போ நம்ம எல்லாம் இங்கே சேர்ந்து நிற்கிறது. அவரோட இளைப்பாறுதலில் நம்ம சேரணும். அவர் இளைப்பாறுதல்னா எல்லாத்துலேயும் விட்டுட்டு எந்த ஒரு துக்கமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாத்தானோட பிடியிலிருந்து எல்லாம் விலக்கி அவர்கிட்ட போகும்போதே கடவுளோடு இணைகிற இளைப்பாறுதல் வந்து அதுக்கு முழுமை தான் இருக்கு, குறை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதை பற்றியும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு போகிறது தான் இந்த இளைப்பாறுதல். இதை பற்றி தான் எபிரேயர் 4 நம்மளுக்கு சொல்லுது. அதை நல்லா தியானிச்சு பார்த்தோம்னா தெரியும். 8வது வசனம் படிப்போம். எபிரேயர் 4:8. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரோ? பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ யோசுவாவும் காலேபும் உள்ளே போயிட்டு என்ன சொன்னாங்க, அது தேனும் பாலும் ஓடுற ஊர், நம்ம கண்டிப்பாக அங்கே போய் அதை ஆக்கியபை பண்ணிக்குவோம், உள்ளே போய் அதை எடுத்துக்கணும் போது மற்ற 10 கோத்திரம் உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கல. சப்போஸ் அது அப்பவே நடந்திருந்தா அது வேற மாதிரியே இருக்கும். 40 வருஷம் கழிச்சு இந்த யோசுவாவும் காலேபும் 2 பேரும் சேர்ந்து மக்களை எல்லாரையும் கொண்டு போய் கானான் தேசத்தில் உள்ள கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு ரெஸ்ட் கிடைக்கல அப்படிங்கிறதான் இந்த வசனம் சொல்லுது. அப்படி அங்கே இருந்திருந்தா ஏன் தாவீது மூலியமா இன்னும் ஒரு இளைப்பாறுதலை பற்றி கடவுள் பேசுறார். அந்த இளைப்பாறுதலை தான் நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கு. நம்மளுக்கு ஒரு நாட்டில் போயிட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸாக ஒரு சுதந்திரத்தோட நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு அந்த இளைப்பாறுதலை பற்றி பைபிள் இப்போ பேசுகிறதே இல்லை. அந்த இளைப்பாறுதல் அங்கே மீறுதல், அங்கே அவங்கள்ட்ட வச்சு அங்கே விதாண்ட வாதம், அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம கற்றுக்கணும். இது இப்படி பண்ணக்கூடாது,
அதை மட்டும்தான் அங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற அவரோடு இணைகிற இளைப்பாறுதல், அவரோட ரெஸ்ட், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒவ்வொரு டைமும் சண்டே வர்றதோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறதோ நம்ம மனம் திரும்பி ரினியூ பண்ணி நம்மளோட மைண்டை ரினியூ பண்ணிட்டு கடவுளோடு இணைகிறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன். நீங்கள் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அவருடைய இளைப்பாறுதலுக்குரிய வழிகளை தேடிட்டு அந்த ரெஸ்ட்டை பற்றி தான் நம்மளுக்கு இப்போ இந்த எபிரேயரில் சொல்லிட்டு இருக்காரு. பிதாவிடத்தில் எப்படி எல்லாம் முடிச்சுட்டு வலதுபுறத்தில் நம்மளுக்காக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரோ அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிறோம் பாருங்க, அந்த ரெஸ்ட்டை பற்றி மட்டும்தான் இது பேசுது. ஸோ நம்மளுக்கு அந்த பழைய ஏற்பாடில் இருக்கிற அந்த ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாடில் ஓய்வு நாள் எதுனா நம்ம எப்போ பரலோகத்துக்கு போய் சேர போகிறோமோ அவருடைய ரெஸ்ட்டில் அந்த ஓய்வு நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த நாட்களில் நம்ம சேர்ந்து பண்ணுறது. அதுதான் அந்த 8வது 9வது வசனம் படிச்சிருவோம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ எங்க இருக்கு இந்த வசனம்? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. வந்துருச்சுன்னு போடல, வரப்போகுது. யாருக்கு வரப்போகுது? நம்மளுக்கு, தேவனுடைய ஜனங்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலில் நோய் இல்லை, நொடி இல்லை, காசு பணம் தேவையில்லை, நம்ம உடம்புக்கு தேவையானது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த உடம்பு கம்ப்ளீட்டாக தேவனுடைய மகிமைக்கு ஒப்படைச்சிட்டு நம்ம ஆவி அவரோடு இணையப்படுகிற நேரம் தான் இந்த டைம் அவர் சொல்கிறார். வருகிறது அப்படின்னு சொல்கிறது, இனி வருகிறதுன்றது அதுதான். இனி வரப்போகிறது அந்த 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க, அந்த ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்ட் வேணும். அது எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம போகும்போது மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. இப்போ நம்ம எத்தனை இருக்குது பாருங்க, வேலை முடிச்சுட்டு போய் எப்படா தூங்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கும். அப்போது இந்த பாடி ஃபுல்லாக திரும்பவும் அதை உயிர்ப்பித்து அதை அந்த ரெஸ்ட்டில் இருந்து திருப்பி எந்திரிக்கும் போது தான் அந்த சக்தியை மறுபடியும் வருது. எங்கேருந்து வருது? உள்ளே. அதே உள்ளுக்குள்ளே தான் நம்மளுக்கு வார்த்தைகளால் வச்சிருக்கிறார். 2ஆம் வருகையில் வரும்போது நம்ம எடுத்து திருப்பி போய் சேரம் பாருங்க. அந்த ரெஸ்ட்டை பற்றி தான் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு காலம் இனி இருக்கிறது. அது கண்டிப்பாக வரும், அது தப்பவே முடியாது. அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டா, வரும்போது ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறவங்க அவங்க போயிடுவாங்க, அடுத்தது நம்மளை எழுப்பி அப்போ தான் தெரியும் ஜட்ஜ்மெண்ட். நம்ம உண்மையாக இருந்தோம்னா அவர் கூட போவோம், இல்லைனா அது ஆல்ரெடி நரகத்துக்கு போயிடுவோம். இந்த இளைப்பாறுதலுக்காக மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த இளைப்பாறுதலை ஒரு நாளில் கிடைக்குமா? இன்னைக்கு சண்டே அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு போனால் கிடைக்குமா? இல்லை. உயிர் வாழ்றதுக்கு எப்படி? காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், சாயங்காலம் சாப்பிட்றோம், அந்த எனர்ஜியை ரினியூ பண்ணுறோம், பவர் வேணும். ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் பாருங்கள், அந்த ஒரு வாரம் சாப்பிட்றத விட அந்த ஒரு நாள் அவ்வளோ டயர்டாயிடும். அப்போ ஒவ்வொரு நாள் சாப்பிட்டு நம்ம திரும்பவும் அந்த வேலைக்கு போகிறதுக்கே அந்த எனர்ஜி தேவைப்படுதுன்னா 2ஆம் வருகையில் எடுத்து போகிறதுக்கு நம்ம எவ்வளோ சுத்திகரிக்கணும்? அந்த சுத்திகரிப்பு தான் நம்மளுக்கு தேவை. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ப்ரிப்பரேஷன் பீரியட், எண்டு பீரியட் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அது யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே சர்ச்சில் நம்மளுக்கு பாஸ்டரோ யார் இங்கே சொல்கிறாங்களோ இல்லை நான் சொல்கிறேனோ யாரும் டிசைட் பண்ணுறது. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி போய் நம்மளை தயார்படுத்துதுன்றதான் முக்கியம். அதுதான் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் தெளிவாக சொல்லும், படிங்களேன். 10:11. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிந்து ஓய்ந்திருப்பான். நிறுத்துவோம், இந்த வசனம் முடிச்சிடும். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். கிரியைகள்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற கூலி வேலைகள் இல்லை, நம்ம செய்கிற நற்கிரியைகள் எல்லாம் இந்த உலகத்தில் முடித்து அது நம்மளை தகுதிப்படுத்தி எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் அந்த ஓய்வு நாளுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அந்த ஓய்வு நாளுன்றது அங்கே போடலை. ஓய்வு நாள்ன்றது ஒரு காலம், அது அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அந்த 1000 காலம் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நம்மளை நடத்திட்டு போகிற ஒரு காலம் வருது பாருங்கள். அதுக்கு மேலானது தேவனோடு இணைந்து இருக்கிற காலம். அடுத்த வசனம் 11. ஆகையால் அந்த சிஷ்டாந்தரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த
இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆமாம், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த இளைப்பாறுதலை உள்ளே போய் சேர்றதுக்கு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்த ஜாக்கிரதையான வார்த்தைகள், அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் தான் நம்மளுக்கு தேவன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர்களில் பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவோம், எந்த அளவுக்கு தேவன் வருவார், கண் இமைக்கும் பொழுதில் வருவார், அந்த சத்தத்தோட முழக்கத்தோடு வருவார் அப்படிங்கிற ரொம்ப அழகாக விரிவாக்கம் பண்ணி நம்மளுக்கு போட்டிருக்கு. ஸோ இந்த இளைப்பாறுதல் நம்ம வெறும் இளைப்பாறுதல் சாபத் டே அப்படின்னா ஒரு நாள் சர்ச்சிலேயே உட்காரணும், தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் கேட்கணும், போயிடணுன்றது கிடையாது. நம்ம இது வரைக்கும் இத்தனை வருஷம் கேட்டிருப்போம் இல்லையா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்குள்ளே சேரணும். அதுதான் நம்மளுக்கு பொக்கிஷம். இந்த உலகத்தில் மட்டும்தாங்க இந்த பொக்கிஷத்தை சேர்த்த முடியும். போன வாரம் நம்ம பேசும்போது கூட இதே தான், இறை வார்த்தை செத்து போனதுக்கு மேலே போனதுக்கப்புறம் தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவரை மட்டும் துதிக்கிறதுக்கு மட்டும், தேவனை துதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்கு இறை வார்த்தைகள் தேவையே இல்லை. இந்த இறை வார்த்தை எதுக்கு தேவை, எதுக்கு புத்தகமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? அழிந்து போகாத வார்த்தைகள். 3000 வருஷமாக அழியாத ஒரே புக்கு இந்த பைபிள் மட்டும்தான். பைபிள் பிரிண்ட் பண்ணி வந்தது 2000 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 5 புஸ்தகங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைத்து 2000 வருஷமாக இந்த புக்கை அழிக்கவே முடியல. ஸ்பெயின் நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளோடு ரொம்ப இணைஞ்சிருந்தாங்க. அப்புறம் இடையில ஒரு காலத்தில் பைபிளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பீரியட் இருந்தது. கொண்டு போய் மக்கள் கட்டடத்தோட கல்லை பேத்து பைபிளை உள்ளே வச்சுருவாங்க. வெளியில் பார்த்தா கல் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வேணும்னு தான் அந்த கல்லை எடுத்துகிட்டு பைபிளை எடுத்து படிப்பாங்க. அப்படி அழிக்க நினச்ச ஒரு இது இன்றைக்கி அதிகமாக அந்த நாட்டுக்குள்ளேயே பரவிடுச்சு. பைபிளை யாருனாலும் அழிக்க முடியாது. 2ஆம் வருகையில் இந்த உலகம் அழிந்து போகும் பாருங்கள். நம்ம எதுக்கு கம்யூனியன் எடுக்கிறோம்? நாம் 2ஆம் வருகையில் நான் வர்ற வரைக்கும் இதை நினைவு கூறுகள்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி நானும் என் ஒய்ஃபோ ஒரு ஆன்லைன் ப்ரேயர் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த இதில் கம்யூனியனில் அவர் எடுக்கும் போது தான் இந்த விளக்கமே வந்தது. நினைவாக தான் சொன்னார். அதில் நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. இது என் உடல் அப்படின்னா வார்த்தையான உடல், இது என் ரத்தம், என்னை உயிர்ப்பித்த ஆவி, இது ரெண்டையுமே நீங்கள் நினைவு கூறுகள்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில காங்கிரிகேஷன் இதில் தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை யூக்ரிஸ்டாக வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிருக்காங்க மக்கள். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லையே. வார்த்தையான உணவு நான் தான், இதை நீங்கள் பிட்டு சாப்பிடுங்க. பரிசுத்த ஆவியான ரத்தம் நான் தான், இதை நீங்கள் குடிங்க. ஸோ வார்த்தையும் ரத்தமும் நமக்குள்ள இருக்கு. 2ஆம் வருகைக்கு தேவையான இட்டர்னல் ரெஸ்ட், அவர் இளைப்பாறுதல் ஏற்படுத்தின ரெஸ்ட்டுக்கு 2ஆம் வருகையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்கு தேவையான அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் இருக்கோம். அது இன்னுமாக நம்ம வார்த்தைகளை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி அந்த நாளுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எதுவுமே வெறும் ஓய்வு நாளுக்கு வாங்க ஆராதிங்க அப்படி அன்றைக்கி அப்படி தானே பண்ணாங்க. இயேசு ஓய்வு நாளில் எதுவுமே பைபிள் அப்படி தானே போட்டோம். இப்போ தானே படித்தோம். இந்த நாளில் யாருமே அண்ணன், தம்பி, தங்கை, மாமா, மாமியார், மருமகன் யாருமே கால்நடைகள் கூட எதுவும் செய்யக்கூடாதுன்னு தானே பைபிளில் போட்டிருக்கு. அதை தானே மக்கள் படித்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரியன் அஸ்தமாகிறதுலேருந்து சனி சாயங்காலம் அஸ்தமாகிற வரைக்கும் தான் அந்த ஓய்வு நாள். அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஒரு மனுஷன் எதுவுமே செய்யக்கூடாது, அவன் சாப்பிட்றத தவிர. ஒரு குச்சி கூட இருக்கக்கூடாது. இதை தான் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த ரெஸ்ட் நம்ம இல்லை, அது கிடையவே கிடையாது. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ண தான் இயேசு என்ன பண்ணார், எல்லா அதிசயங்களையும் எல்லா நன்மைகளையும் அந்த ஓய்வு நாளில் தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி செஞ்சார். எத்தனை குருடர்கள் கண் வந்தது, முடவன் எடுத்து நடந்தான், கூனி எந்திரிச்சு நிற்கிறா. இது எல்லாம் எங்கே நடந்துச்சு, எல்லாம் அந்த ஓய்வு நாளில் தான் நடந்துச்சு. அப்போ இயேசு மீறினாரா அந்த வார்த்தையை? அந்த வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டது என்னன்னா, நன்மை செய்யறதுக்கு நீ ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எல்லா தீமைகளிலிருந்து விலகி நின்று நன்மையில் செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த ஓய்வு நாள். இதை டோட்டலாக தப்பாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அன்னைக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாது. வேத பாலகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு கமாண்டிங்காக வச்சுக்கிட்டாங்க, எதுவுமே செய்யக்கூடாது, நகரக்கூட கூடாது. ஒரு சேர் இப்போ சொன்னாக்கா இந்த சேர் கூட நீ எடுத்து போடக்கூடாது, அது அங்கேயே திறக்கும். அப்படி தான் அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம இளைப்பாறுதல் எங்கே இருக்குது, இட்டர்னல் ரெஸ்ட் வலதுபுறத்தில் இருக்க முன்னாடி நம்ம போய் நிற்கக்கூடிய அந்த காலத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
இந்த வார்த்தைகளை தியானிப்போம். எபிரேயர் 4 வீட்டில் போய் படிச்சுப்போம். ரொம்ப அழுமையாக இருக்கும். 11 வரைக்கும் படித்தோம்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 11 வரைக்கும் படித்து பாருங்கள். அது தியானித்து பாருங்கள். அது எந்த ரெஸ்ட்டை சொல்லுது? அவரோடு இணைகிற அந்த இளைப்பாறுதலில் பயணத்தில் நாம் பயணிப்போம், எடுத்துக்குவோம். ஆமென்.